அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த இணைவு நிபுணா யோகம். இந்த யோகம் வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த அற்புதமான நிபுண யோகத்தன்மை ஏற்பட போகுதுங்க. இது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் ஏற்பட போகுதுங்க. புதன் இல்லையா, மறைந்தவன் மறைந்தால் நிறைந்த தனம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா கும்பம் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை மட்டும் கிடையாதுங்க. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நிலையில் வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். எப்போவுமே நிறைந்த குடம், தனம், செல்வாக்கு, உங்களுடைய உழைப்பால் நீங்கள் பெரும் சாதனையாளர்களாக திகழக்கூடிய ஒரு திறமையான ராசி இந்த கும்பராசி. என்ன, அதாவது இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு, அதனால் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த குழப்பத்துக்கு நீங்கள் காரணம் கிடையாதுங்க. யாராவது ஒருத்தரை குழப்பி விடுவாங்க. நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, தேடி வருவாங்க, ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க, உங்களுடைய வேலையை கெட்டு போகும். இல்லையா, நம்ம செய்ய வேண்டிய வாய்ப்புகள், வர வேண்டிய வாய்ப்புகள் அது தடையாயிரும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக வரும், பொறாமைகள் அதிகமாக இருக்கும், நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்போ கும்பராசி அன்பர்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க. இந்த சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அதாவது 8க்குரியவன் புதன் பகவான் ஆட்சி உச்ச பலம் அடைய போகிறார். அப்போது 8ஆம் இடத்து அதிபதி 8இல் ஆட்சி உச்சநிலை அடையும் போது கண்டிப்பாக இது கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிறது அதுதாங்க. அதோட சூரியன் உங்கள் 7ஆம் அதிபதி, கலஸ்திர ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றார். சூரியன் 8ஆம் இடத்துக்கு வர்றது, ஆனால் ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றது இது உங்களுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் வட்டாரம், இல்லையே திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடணும். சரிங்களா? ஒரு திருமணத்துக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு மாதம் வேண்டாம். எது வரைக்கும் வேண்டாம்? அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் முடிவுகள் வேண்டாம். ஏற்கனவே ஒரு திருமணம் செய்கிறதுக்குண்டான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம், பழகிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல பார்த்தா சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். நல்லா நெருங்கி வந்தது கொஞ்சம் பிரிவினைகள் ஆகிப்போச்சு, பிரச்சனை ஆகிப்போச்சு, இது சரி வருமா அப்படின்னா இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும். கண்டுக்காதீங்க, பொறுமையாக விட்டு வைங்க, சரியாயிரும். உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அது எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அன்பாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு உறவினர்களாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. வலியுமா போய் பேச வேண்டாம், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே நேரத்தில் வீடு கட்டுறது, ஒரு எஸ்டிமேட் போட்டு கல்யாணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கிறது, அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் முயற்சிகள் எடுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் இந்த ஒரு மாதம் வேண்டாம். சரிங்களா? அப்புறம் இது அந்நிய தேச பிரயாணங்கள் போகிறது. அந்நிய தேசம்னா வெளிநாடு போகணும், இல்லை வெளி ஊர் போகணும், அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாமா? தாராளமாக எடுங்க. ஏற்கனவே தடையாச்சு, ஒன்றும் சரி வரலையே, ஏற்கனவே வெளியூர் வேலையில் அங்கெங்கேயோ போனேன், எத்தனையோ செய்தேன், ஆனால் ஒன்றுமே சரி வரலிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த காலம், அப்போ முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு நல்லதாக நடந்த மாதிரி தான் நடந்துச்சு தவிர தனக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே இன்றைக்கி கைவிட்டு போன மாதிரி உட்காந்துருக்கிறேன். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் பிரயாணங்கள்னால் நன்மைகள் உண்டாகும். பிரயாணத்தினால எந்த மாதிரி நன்மைகள் உண்டாகும்? வேலை வாய்ப்புகள், ஒரு வெளியூர் போய் வெளிநாடு போகணும், பாஸ்போர்ட் விசா சரியாக அமையலை, அங்கே வேலை கரெக்டாக விசா கிடைக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய, எதிர்பாராமல் ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு இருந்துட்டேன்,
இல்லையா, எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்காத மாதிரி இருந்தேன். ஒரு அரசியலில் இருக்கிறோம், ஆரம்பத்திலிருந்து அடிமட்டத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் உழைக்கிறேன், காப்பாடுபடுறேன். அங்கே வந்து அது ஒரு நிர்வாகம் பண்ணி நான் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், நான் ஒரு முக்கிய மனிதராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒரு எப்படி ஒரு தலைமை கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் எதிர்பாராமல் நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் விவசாயம் சார்ந்த ரீதியில் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். சரிங்களா? வெள்ளாமை பண்ணணும், விவசாயம் பண்ணணும், பூர்வீகம் அதாவது பூமி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணணும். ஆனால் வந்து ஒரு பெருசாக இல்லை, கொஞ்ச நாள் இருந்து நஷ்டம்னே போயிட்டு இருக்குதுங்க, எல்லாம் வெட்டலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, திடீர்னு எதிர்பாராமல் நீங்கள் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ரகங்கள் உங்களுக்கு பிற்சமயத்தில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இந்த நேரத்தில் முடிவெடுப்பீங்க. இந்த நேரத்தில் அருமையான ஒரு டிசைட் பண்ணுவீங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இந்த மாதிரி. அப்புறம் குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? குழந்தைங்களுக்கு அடிக்கடி அதாவது மருத்துவம் இல்லையா, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது, அப்புறம் மிரட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது. அன்பாக சொல்லணும். யாருக்கிட்டையுமே வந்து கோபமாக பேச வேண்டாம். அது மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி கணவன்கிட்டையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போகிறது நல்லது. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. நம்ம பாட்டு இருந்தாலும் சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போகலாம்னாலும் தடங்கள் வருதுங்க. இன்றைக்கி போகலாமா, அடுத்த வாரம் போகலாமா, அடுத்த மாதம் போகலாம், இப்படிலாம் ஆகிட்டு இருக்குது. அப்படியே போயிட்டு வந்தாலும் ஒரு பெருசாக எனக்கு ஒன்றும் மாற்றம் தெரியலைங்க, இப்படி தான் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் சரி வரும், இந்த கோட்சார பலனில் ஏதாவது மாற்றங்கள் தெரியுமா அப்படின்னா, நிச்சயமாக இந்த சமயத்தில் உங்களுக்கு அதாவது பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? திருப்பதி போனாலும் சரி, இல்லையா ராமேஸ்வரம் போனாலும் சரி, இல்லையா அதாவது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி. சரிங்களா? ஏதாவது இந்த பெருமாள் வழிபாடுகள் இந்த கட்டத்தில், ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சபலம், அதன் நிபுண யோக தன்மையோடு இருக்கிற போது அந்த இறைவன் வழிபாடு, ஏன்னா விஷ்ணுவுடைய அம்சம் தான் பெருமாள். சரிங்களா? அது புதன் தான். அப்போது நீங்கள் வந்து இந்த பெருமாள் வழிபாடுகள் பண்ணும்போது, ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும்போது இதெல்லாம் மாற்றங்கள் வரும். அது உங்கள் சூழ்நிலை பொறுத்து. சரிங்களா? ஆனால் போகிறது பெருசு இல்லை, உங்களுடைய நட்சத்திர நாள் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் நட்சத்திர நாள் போய் அதுக்கு வந்து கரெக்டான முறையில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் பிறக்கும். அது பெரிய அளவில் இதாக இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்குது. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது இல்லையா? எங்கே போனாலும் இது வேறு சொல்கிறாங்க, இந்த 5 வருஷத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆமாம் இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது பசு மாட்டுக்கு ஆச்சுங்களா உணவு அளிக்கிறது, இதை செய்யுங்க. காகத்துக்கு அன்னம் வைக்கிறது, சனிக்கிழமையானா சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புதன் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சரிங்களா கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா, அதாவது உங்களுக்கு அந்நிய மனிதர்களால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எல்லாரையும் நம்புறது, சொந்த பிஸ்னஸில் அதிகமாக முதலீடு போடுறது, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து அதாவது வட்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், வேகமாக போகிறது. அப்புறம் வந்து திடீர்னு நம்ம வந்து அவசரமாகிடுச்சு, இதனால் வந்து இந்த வந்து ஒன்று போய் ஆகணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், அதெல்லாம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் நேரம் முன்னே போகணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்படி அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புதன் நிபுண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது யோகங்கள் சில சாதகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கிறத தவிர பாதகங்கள் கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். இந்த கோச்சார பலனில் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், டாப்பில் இருக்கும், அற்புதமான யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். அதனால் உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன பரல், எத்தனை அந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து ஒரு கணக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அதாவது இது தகுந்த மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நேரம் நமக்கு இன்னும் எவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுத்து சக்ஸஸ் பண்ணலாம், எது பண்ணாலும் கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகங்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சாதகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.